பாண்டியன் ஸ்டோர் எப்படியுமோ கோமதி ஒரு மாதிரி தயங்கிட்டே இருக்காங்க. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் கோமதி பாண்டியன் கிட்ட பேசலான்னு வரும்போது பயந்துட்டு பேசாமே போயிடுவாங்க. அதுக்கு அடுத்தது அவங்களுடைய அம்மா இருந்துட்டு என்ன கோமதி பேசணியா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அம்மா நான் அவர்கிட்ட பேசலாமா, ஏன்னா அவர்கிட்ட வந்து நான் எப்படிம்மா பேசட்டும் நீ சொல்லுமா அப்படின்ட்டுலாம் சொல்கிறாங்க. கோமதி என்ன கோமதி இல்லைம்மா, அவர்கிட்ட பேசுகிற தைரியம் இல்லைம்மா, இவ்வளோ நடந்தும் வந்து அவர்கிட்ட வந்து குமாரை வந்து நீங்கள் வெளியே எடுத்துடுங்க, கொடுத்த கேஸை வாபஸ் வாங்கிடுங்கன்னா தேவையில்லாமல் பிரச்சனை தாம்மா நடக்கும். அதனால் வந்து தயவு செஞ்சு கேஸை வாபஸ் வாங்கன்னு மட்டும் தயவு செஞ்சு சொல்லாதம்மா, என்னால் அதை செய்ய மட்டும் முடியவே முடியாதுன்றாங்க. ஏன்னா அவர் வந்து என்னை மன்னிப்பாருன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக என்னை மன்னிக்கவே மாட்டார். இனிமேல் வந்து இப்படியெல்லாம் நீ கேட்காதம்மா, நான் போகிறோம்மா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்போ தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. கோமதி வந்து நம்மளுக்கு உதவி செய்வான்னு நினச்சா லாஸ்ட் நேரத்தில் கோமதி இப்படி பண்ணுறான்ட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ தான் என் அம்மா கேட்ட ஒரு விஷயத்த கூட செய்ய முடியலனான்ட்டு கோமதி ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட இந்த ப்ரமோவை முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ல பாண்டியன் என்ன செய்ய போறாங்க, தன்னுடைய மாமியாருக்காக உதவி செய்ய போறாங்களா இல்லையா அப்படின்ட்டு அடுத்து வரக்கூடிய ப்ரமோவில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.